உங்களிடம் ரேஷன் கார்டு இருக்கிறதா? நீங்களும் 2000 ரூபாய் பெறலாம். எப்படி தெரியுமா? வாங்க இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். தமிழக அரசு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செயல்படுத்தி வருகிறது. மகளிர் உரிமைத்தொகை தொடங்கி முதியோர் உதவித்தொகை வரை பல்வேறு நிதி சார்ந்த திட்டங்கள் செயல்பாட்டில் உள்ளன. உங்களுடன் ஸ்டாலின் திட்டங்களின் கீழ் நடைபெறும் முகாம்களில் தமிழக அரசின் திட்டங்களுக்கு விண்ணப்பித்து உடனடியாக பயன்பெற முடியும். மேலும் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டமும் தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மக்கள் தங்கள் வீடுகளுக்கு அருகில் நடைபெறும் முகாம்களுக்கு சென்று தேவையான சிகிச்சைகளை இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியும். தமிழ்நாடு அரசு சமூக பாதுகாப்பின் மற்றொரு முக்கிய படியாக அன்பு கரங்கள் என்ற புதிய நிதி ஆதரவு திட்டத்தை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் மிகவும் எளிய நிலையில் உள்ள மற்றும் பெற்றோரின் ஆதரவை இழந்த குழந்தைகளுக்கு அவர்களின் கல்வி மற்றும் நலனை உறுதி செய்வதற்காக மாதந்தோறும் ரூபாய் 2000 உதவித்தொகை வழங்கப்படும். உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலமாகவும் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என்று தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. இது அரசின் சேவைகளை மக்களின் இருப்பிடத்திற்கே கொண்டு செல்லும் முயற்சியை வலுப்படுத்துகிறது. பெற்றோரை இழந்து உறவினர்களின் அரவணைப்பில் வளரும் குழந்தைகள் வறுமை காரணமாக கல்வியை இடையில் நிறுத்திவிடக்கூடாது என்பதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். 18 வயது வரை இந்த மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்படுவதன் மூலம் குழந்தைகள் தங்கள் பள்ளி படிப்பை தடைகளின்றி தொடர முடியும். மேலும் பள்ளி படிப்பை முடித்த பிறகு அவர்களின் கல்லூரி கல்வி மற்றும் உரிய திறன் மேம்பாட்டு பயிற்சிகளுக்கும் அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுக்கு தகுதியானவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற குழந்தைகள், அதாவது தாய் மற்றும் தந்தை என இருவரையும் இழந்த குழந்தைகள். அடுத்து பார்த்தீங்கன்னா கைவிடப்பட்ட குழந்தைகள், அதாவது பெற்றோரில் ஒருவர் இறந்து மற்றொரு பெற்றோர் குழந்தையை கைவிட்டு சென்ற நிலையில் உள்ள குழந்தைகள். அடுத்து பார்த்தீங்கன்னா சிறப்பு ஆதரவு தேவைப்படும் குழந்தைகள், அதாவது பெற்றோரில் ஒருவர் இறந்து மற்றொரு பெற்றோர் கடுமையான உடல் அல்லது மனநல பாதிப்புடன் இருந்தால் இது பொருந்தும். அடுத்து பார்த்தீங்கன்னா பெற்றோரில் ஒருவர் இறந்து மற்றொரு பெற்றோர் சிறை தண்டனை அனுபவித்து வந்தால், பெற்றோரில் ஒருவர் இறந்து மற்றொரு பெற்றோர் உயிருக்கு ஆபத்தான நோய்களுடன் வாழ்ந்து வந்தால் இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா பொருந்தும். தகுதியுள்ள குழந்தைகள் இந்த திட்டத்தில் சேர அவரவர் பகுதிகளில் நடைபெறும் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம்களில் நேரடியாக விண்ணப்பிக்கலாம். மாற்றாக மாவட்ட ஆட்சியர் அல்லது மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலரிடமும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். விண்ணப்பத்துடன் கீழ்காணும் ஆவணங்களின் நகல்களையும் இணைக்க வேண்டும். அதாவது குடும்ப அட்டையின் நகல், குழந்தையின் ஆதார் அட்டை நகல், குழந்தையின் வயது சான்று அதாவது பிறப்பு சான்றிதழ் அல்லது பள்ளி மாற்றுச் சான்றிதழ், குழந்தையின் வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்க நகல். இந்த அன்பு கரங்கள் திட்டம் தமிழக அரசின் பல்வேறு சமூக நலத்திட்டங்களான மகளிர் உரிமைத்தொகை, முதியோர் ஓய்வூதியம் போன்றவற்றுடன் இணைந்து சமூகத்தின் மிகவும் நலிவடைந்த பிரிவினருக்கு ஒரு விரிவான பாதுகாப்பு வலையை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது.